நமஸ்காரம். அஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து ராசிகளுடைய தன்மைகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மிதுனம் என்னும் ராசி. நம்ம என்ன ராசியை வேணாலும் இருக்கலாம், என்ன லக்னமாக வேணாலுமா இருக்கலாம், என்ன ஜென்ம நட்சத்திரத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். ஆனால் மிதுனம் அப்படிங்கிற அந்த ஒரு பாக்ஸ், அந்த ஒரு ராசி நம்ம ஜாதகத்தில் ஒரு பாவமாக வரும் இல்லையா? மேஷ லக்னக்காரங்களுக்கு 3ஆம் பாவம், ரிஷப் லக்னக்காரங்களுக்கு 2ஆம் பாவம், மிதுன லக்னக்காரங்களுக்கு லக்ன பாவம், கடக லக்னத்துக்கு 12ஆம் பாவம் அப்படின்னு ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் மிதுனம் அப்படிங்கிறது அவங்க லக்னத்துலேருந்து கவுண்ட் பண்ணால் ஒரு பாவகமாக வரும் இல்லையா? அது பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான மாற்றங்களை நமக்குள்ளே ஏற்படுத்தணும், மிதுனத்துடைய தன்மை என்னது, அதற்கேற்றாற் போல் நாம் நமக்குள்ளே என்ன மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான சீக்ரெட்டு தான் இது. அது நமக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலுமே பரவாயில்ல, அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். மிதுனம் அப்படிங்கிற அந்த ராசி முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது காற்று ராசி. செய்திகளை கடத்தி செல்லக்கூடியது, பரப்பக்கூடியது. இன்னொன்று காசிப் ராசினே சொல்லலாம். மிதுனத்தை காசிப்னும் சொல்லலாம். ஏன்னா புதன் உபயராசி, இரட்டை தன்மை கொண்டது, மல்டி டாஸ்கிங், மல்டி ஸ்கில்டு. மிதுனம் எந்த பாவமாக வருதோ அந்த பாவத்தை ஜாதகர் மல்டி டாஸ்கிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பாவத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களில் டைவர்ட் ஆகி ராங் ரூட்டு டேக் டைவர்ஷன் சொல்லிட்டு எல்லா பக்கம் தொட்டுக்கிட்டே இருப்பாங்க. ராங் ரூட் டேக் டைவர்ஷன் வரும்போது விருச்சிகம் வந்துடும். சாரி, இந்த இடத்துல ஒரு மாற்றம் பண்ணிக்கலாம். மல்டி டாஸ்கிங்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்ணில் ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கைகள் வேறு செஞ்சுட்ருக்கும், காது ஒரு வேறு விஷயத்தை கேட்டுட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி மல்டி டாஸ்க் பண்ணுவாங்க இல்லைங்களா சிலர்லாம். அந்த மிதுனம் எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சம்மந்தமான விஷயங்கள் அந்த ஜாதகர் மல்டி டாஸ்க் பண்ண வேண்டி வரும். மூணாவது, மிதுனம் அப்படிங்கிற தன்மை பார்த்திங்கன்னா புக் ஷெல்ஃப். ஆக்சுவலாக அதோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா புக் ஷெல்ஃபை சொல்லலாம், லைப்ரரி, நம்மளோட தோள்பட்டை, நம்மளோட கைகள், விரல்கள், நம்மளோட லங்ஸ், கம்யூனிகேஷன். ஒரு விஷயத்தை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தணும், அந்த கடத்தி மிதுனம். அந்த மிதுனம் அப்படிங்கிறது ஹவ் வி எக்ஸ்பிரஸ் அவர் செல்ஃப், நம்மளை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம். அந்த மிதுனம் அப்படிங்கிறது நம்மளுடைய முயற்சி, நம்ம போடுற எஃபர்ட்ஸ், நம்ம தைரியமான ஆளா, கரேஜியஸா அப்படிங்கிறத மிதுனம் முடிவு பண்ணும். ரன்னிங்கில் ஒரு தைரியம் வேணும் பார்த்தீங்களா? அந்த கைகளும் காலுகளும் கட்ட 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 கட்டான்னு ஓடணும் இல்லை, அது மிதுனத்துக்குள்ளே வந்துடும். செவ வேணும், எனர்ஜிக்கு செவ வேணும். ஆனால் அந்த கையும் காலும் இயங்கிறதுக்கு மிதுனம் வேணும். அந்த ரன்னிங்லலாம் பார்த்துருக்கீங்களா? அந்த ஹேண்ட் மூமெண்ட் பார்த்துருக்கீங்களா? மிதுனம் இல்லாமல் முடியாது. இன்னும் சிம்பிளாக சொன்னால், பேசி நொறுதலணும், யோசிச்சு புத்தி தேயணும், தொண்டை தேயணும், மூளை தேயணும், கண்ணு தேயணும். இதெல்லாம் எனர்ஜி சென்சரி கம்யூனிகேஷன் சார்ந்து, அவுட்புட் சார்ந்து எல்லாமே மிதுனத்துக்குள்ளே வந்துடும். நம்ம சின்னத்தில் படிச்சிருப்போம் இல்லைங்களா? பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டரில் அவுட்புட் பார்த்துருப்போம் இல்லைங்களா? இன்புட் அப்படின்னா என்ன பார்த்துருப்போம்? மவுஸு, கீபோர்டுலாம் பார்த்துருப்போம். மைக்குன்னு அவுட்புட்னு என்ன பார்த்துருப்போம்? பிரிண்டரு, டிஸ்பிளே ஸ்க்ரீனு, மைக், ஸ்பீக்கர், இதெல்லாம் அவுட்புட்னு பார்ப்போம்ல. இதெல்லாமே மிதுனத்துக்குள்ளே வந்துடும். ஜோதிடம் அப்படிங்கிறது மிதுனம். ஆக்சுவலாக ஆலோசனை வழங்குகிற நிறுவனங்கள் இதெல்லாம் மிதுனம்தான். டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சி, மார்க்கெட்டிங் பர்சனாலிட்டி, இதெல்லாமே மிதுனத்துக்குள்ளே வந்துடும். மெசஞ்சர், இடைத்தரகர், a bridge between two, இணைக்கும், ரெண்டு விஷயத்தை இணைக்கிறது மிதுனம். அப்போ நம்ம ஜாதத்தில் மிதுனம் எந்த பாவமாக வருதோ அந்த பாவத்தில் இந்த குணாதிசயங்களை நம்ம பார்க்க முடியும். அங்கே புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், சமரசம் பேசிகிட்டு இருப்போம், அக்ரிமெண்ட்டு டீடெல்லாம் போட்டுட்ருப்போம். அந்த மிதுனத்தில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு நட்சத்திரம் இருக்குது. 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் ஒன்று மிருகசீஷம். காலபுருஷனோட ஒரிஜினல் லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செல்ஃப், நான், அப்படி சுயம் அப்படிங்கிற லக்னாதிபதியான செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசீஷம். வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அதீதமான ஏற்றத்தையும் தாழ்வையும் குறிக்கக்கூடிய மிருகசீஷம் அஷ்டமாதிபதியோடது, அதே செவ்வாயுடையது. பெருங்கடனையும் பெரும் வம்போலுக்கு பஞ்சாயத்தையும்
பெரும் கோர்ட்டு கேஸையும் ஒழுக்க நெறிகளை தவற விடுறதையும் தர்மத்திலிருந்து விலகிறதையும் சுட்டி காட்டக்கூடியதும் அந்த அஷ்டமாதிபதியோட வேலை தான். அப்போ இது எல்லாமே மிதுனத்துக்குள்ளே வந்துருச்சு. அப்போது இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா ஒருத்தருடைய சொந்த எஃபர்ட்ஸால் தான் நடக்கும். ஏன் அப்படின்னா 3ஆம் பாவங்கிறது தன் சுய முயற்சி. இதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. மிதுனம் அப்படிங்கிற ராசியை நம்ம எந்த விதத்தில் கவனம் கையாளுறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம எப்படி வெளிப்படுத்திக்கிறோம், நம்மளோட முயற்சிகள் எங்கே போடுறோம், நம்மளோட சென்சரி மோட்டார்ஸ் எங்கே வேலை பண்ண, எங்கே இயங்கிட்டு இருக்கு, எதை நோக்கி இயங்கிட்டு இருக்கு, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா பெருங்கடனுக்குள்ளேயோ வம்பளுக்கு பஞ்சாயத்துலேயோ தீரா நோயிலையோ தீரா கடன்லையோ தீராத கோர்ட்டு கேஸ்லையோ ஜாதகர் தன்னோட சொந்த முயற்சியால் தான் போவார். ஏன்னா லக்னாதிபதி அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் நட்சத்திரம் 3ஆம் பாவமான தன் முயற்சியில் இருக்குது, தன்னோட கம்யூனிகேஷனில் இருக்குது, தன்னோட டீட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸில் உட்காந்துட்டுருக்கு. அதுக்கு அடுத்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவாதிரை. இருப்பதை இல்லாதது போலவும் இல்லாதது இருக்கிறது போலவும் நல்லவனை கெட்டவனாகவும் கெட்டவனை நல்லவனாகவும், இது யாடா நீ நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற மாதிரி நாயகன் கமலஹாசன் மாதிரி நம்ம ஒருத்தர் டவுட் பண்ணி பார்க்குறோம். ரொம்ப தெய்வம் பக்திமானா தெரிகிறாரே, ஆனால் ஏதோ ஒன்று பின்னால் ஒளிஞ்சிட்ருக்கே, ரொம்ப அன்பானவராக தெரிகிறாரே, ரொம்ப அன்பானவராக இவங்க இந்த லேடி இருக்காங்களே, ஆனால் அதை மீறி ஏதோ ஒன்று உள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கே, இல்லை நான் தான் தப்பாக நினைக்கிறதான்னு சொல்லி ஒரு சந்தேகம் வரும் பார்த்தீங்களா. அது எல்லாமே திருவாதிரையுடைய எனர்ஜி. அமைதியாக இருந்தால் அப்படியே அதீதமான சாந்தம், வெடிச்சா எரிமலை அப்படின்னா அது திருவாதிரை. ஸோ அந்த திருவாதிரை எனர்ஜி, அதான் ரேபிஸ் நாயும் திருவாதிரை தான். அமைதியான ஒரு இமயமலையில் போய் ஒருத்தர் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, தவம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, கடும் பனியில் கூட நம்ம இப்போ மீடியாலெலாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அதுவும் திருவாதிரையோட எனர்ஜி தான். யோகியும் திருவாதிரை தான், போகியும் திருவாதிரை தான். சாந்தமான பப்பி, பேபி டால், ஒரு நாய்க்குட்டி கையில் அப்படியே நம்ம தொட்டு கொடுத்துட்டு இருந்தால், தடவி கொடுத்துக்கிட்டு இருந்தால் அது எப்படி நம்ம வாலாட்டிட்டு நம்ம இன்னும் கையில் மந்திரக்கோலை வச்சு மயக்கினா அந்த நாய் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மயங்கிறதும் திருவாதிரை தான். வெறி பிடிச்ச நாய் மாதிரி பாஞ்சு பிராண்டி அடித்து தெறிக்க விடுறதும் திருவாதிரையோட எனர்ஜி தான். ஸோ இந்த ஒரு திரட்டனும் திருவாதிரைக்குள்ளே அந்த மிதுனம் அப்படிங்கிற ராசிக்குள்ளே இருக்குது. அதனால தான் மிதுனம் அப்படிங்கிற டுவல் ராசி மேலே நிறைய பேருக்கு நம்பிக்கையே இருக்காது. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த ஒரு ராகுடைய அந்த ஒரு நட்சத்திரம் போதும். மாஸ்க்கு, அந்த மாஸ்க்கு பின்னால் வேறு என்ன வேணாலும் இருக்கலாம், அது உண்மையாக கூட இருக்கலாம். அந்த மாஸ்க்கு பின்னால் அதை விட தெய்வீகமான ஒரு எனர்ஜி கூட இருக்கலாம். ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா நமக்கு பயமாகவே இருக்கும். ஒருவேளை இது போலியோ, ஒரு நம்பகத்தன்மை இல்லாதவங்களா அப்படின்னு நமக்கு தோணிகிட்டு இருக்கும். ஆனால் உண்மையாலுமே நம்பகமானவர்களாக இருப்பாங்க. சார் அதை பார்த்தா ஐயோ இது பக்கா ஃப்ராட், இது பிரச்சனைக்குண்டான ஆள் அப்படின்னு தோணும். ஆனால் அவங்க நல்லவங்களாகவே இருப்பாங்க. ஆனால் சிலர் நம்ம கண்மூடித்தனமாக நம்புவோம், அப்பா இவங்க தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட், தி டிவைன் ஆஃப் டிவைன் அப்படின்னு பார்த்தா பின்னால் எல்லா வேலைத்தனத்தையும் அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது அந்த திருவாதிரையோட எனர்ஜி. அப்போ நம்ம அந்த திருவாதிரை எனர்ஜி நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறோங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு தீராத தாகத்தை அந்த திருவாதிரை கொடுக்கும். அப்போ மிதுனத்தில் ஒருத்தருக்கு ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா, இல்லை மிதுனம் நம்ம ஜாதத்தில் எந்த பாவமாக வருதோ அந்த பாவத்தில் தீராத ஒரு தாகம் இருக்கும். அந்த தாகத்தை இந்த ஜென்மத்தில் தீர்க்க முடியாது. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு நிறையவே கிடச்சிட்ருக்கு, நமக்கு அது கிடச்சிருக்குன்னு உணர்கிற தன்மை தான் இல்லைங்கிறத நம்ம உணரணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது புனர்பூசம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் மிதுனத்தில் இருக்குது. அந்த புனர்பூசம் என்ன பண்ணுன்னா ரீடு பண்ண வைக்கும். ஒரு விஷயத்தை ரீடு, அதாவது ஒரு விஷயத்தை அழிச்சிட்டு அதை புதுப்பிச்சு கொடுக்கறது, புனரமைச்சு கொடுக்கறது. ஆனால் முன்னை விட அடுத்ததை பெஸ்ட்டாக தான் கொடுக்கும். அந்த புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரமும் அந்த மிதுனத்தில் தான் இருக்குது. அந்த புனர்பூசம் அப்படிங்கிற அந்த ஒரு நட்சத்திரம் நிறைய விஷயங்களை ரீடு பண்ணுதுன்னு சொல்கிறோமா, ரீடு பண்ணுறது பெஸ்ட்டாக பண்ணுன்னு சொல்கிறோமா. புனர்வசு அப்படிங்கிற நட்சத்திரம் ரிப்பீட்டட் எஃபர்ட்ஸை போட சொல்லும். ராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். ராமர் வாழ்க்கையில் பார்க்காத செல்வமோ பார்க்காத சுகபோகங்களோ எதுவுமே கிடையாது. எல்லா பவர், அத்தாரிட்டி, நேம், ஃபேம், வெல்த், பியூட்டி எல்லாத்தையும் அவர் அடைஞ்சார். ஆனால் ராமருடைய வாழ்க்கை பார்த்தா நமக்கு என்ன தோணும், அச்சோ பாவம் தானே தோணும். அந்த மாதிரி ஒரு நட்சத்திரமும் அங்கே இருக்குது, அந்த புனர்பூசமும் அங்கே இருக்குது. வெளியிலேருந்து பார்த்தா நல்ல காத்திரமாக அடேங்கப்பா நல்ல 20 பவுனுக்கு நகை அப்படின்னு, உள்ளே போய் பார்த்தா கேரளா கோல்டு மாதிரி பொல்லையாக இருக்கும். வெளியில் ஃபுல்லாக தான் கோல்டு இருக்கும், உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ஹாலோ. அந்த மாதிரியான எனர்ஜி புனர்பூசமும் அங்கே இருக்குது. ஆனால் அது பிரம்மாண்டத்தை சுட்டி காட்டும்.
டேங்கப்பா இவங்களுக்கு என்னப்பா, அவங்க கந்தல் துணியை கட்டிட்டு படுத்துட்டு இருப்பான், வெறும் வயத்தோட நைட்டுக்கு திங்கிறதுக்கு சாப்பாடு இல்லாமல் கந்தல் துணியை கட்டிட்டு படுத்துட்டு இருப்பான். பாடுறா ஜாலியாக தூங்கிட்டு இருக்கான், 7:30 படுத்துட்டு இருக்கான் பாரு, அது எவ்வளோ சுகமாக தூங்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு நம்ம சொல்ல தோணும். ஆனால் பசி வேதனையில் நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுன்னு சொல்லி வயிற்றில் துணி கட்டிட்டு அவன் தூங்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு தோற்றத்தையும் அந்த புனர்பூச நட்சத்திரம் கொடுக்கும். ப்ரொகாஸ்டினேஷன், நிறைய விஷயங்களை தள்ளி போடுற இழுத்து போடுற தன்மையும் டிலே பண்ணுற தாமதம் பண்ணக்கூடிய தன்மையும் புனர்பூசத்தில் இருக்குது. ஆனால் எகன் என்ன சொன்னேன், அவ்வளோ தாமதப்படுத்தினாலும் அவ்வளோ டிலே பண்ணாலும் நெட் ரிசல்ட் என்ன பெஸ்ட்டாக கொடுக்கும். தாமதமானதே ஒரு நல்லதுக்கு தானோ, இவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு தானோ, இவ்வளோ கஷ்டத்தை நம்ம தாண்டி வந்தது இந்த பெஸ்ட் அனுபவிக்கத்தானோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். ஆனால் அதுக்குத்தானோ அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதுலேருந்து நம்ம டிட்டாச் ஆகிருப்போம். ஏன் அப்படின்னா அந்த புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரம் காலபுருஷோட ஒரிஜினல் 9ஆம் அதிபதியான 12ஆம் அதிபதியான குருடைய நட்சத்திரம். 9ங்கிறது தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் பாரம்பரியத்தையும் பண்பாடையும் கற்றுக்கொள்ள சொல்லக்கூடிய பாவகம். அப்போ அதை வளர்த்துக்கணும். மிதுனம் நமக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா குருமார்களை மதிக்க கற்றுக்கணும், நிந்திக்கக்கூடாது, விட்டு கொடுக்கும் தன்மை வேணும். லெட் கோ அவே, இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த குணாதிசயத்தையும் அந்த புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கும்போது வளர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா காலபுருஷனோட ஒரிஜினல் 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தை குறிக்கக்கூடிய, லிபரேஷனை குறிக்கக்கூடிய, எலிவேஷனை குறிக்கக்கூடிய, சால்வேஷனை குறிக்கக்கூடிய, மோட்சத்தை குறிக்கக்கூடிய குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் மிதுனத்தில் இருக்குது. அப்போ ஜாதகர் தன்னோட சுய முயற்சியால் தான் எலிவேஷன், சால்வேஷன், லிபரேஷன், முக்தி, மோட்சம் இதெல்லாம் ஒன்று தான். இதெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய எனர்ஜியை கொடுக்கறதுக்கு உண்டான தன்மை வாய்ந்தது. அங்கே தான் பண விரயம், தூக்க விரயம், நிம்மதி விரயம், பணத்தை இழக்கிறது, நிம்மதி இழக்கிறது, தூக்கத்தை இழக்கிறது, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுது, மணல் மருத்துவமனையில் போய் படுக்கிறது, கோமாவில் போய் படுக்கிறது, பணத்தை எல்லாம் இழக்கிறது, ஜெயில் கம்பிக்கு பின்னால் போய் நிற்கிறது, இதெல்லாமும் 12ஆம் பாவம் தான். டு லூஸ் எனர்ஜிஸ், ட்ரெயின் ஆஃப் எனர்ஜிஸ், வெல்த் அண்ட் ரிலேஷன்ஸ். அது எது மூலமாக நடக்குது? 3ஆம் பாவமான கம்யூனிகேஷன் மூலமாகவும் நம்மளுடைய சுயமுயற்சியால் தான் நடக்குது. அப்போது ஒரு நல்ல புத்தி ஐக்கியூ கொண்ட ஒரு நார்மலாக ஒரு மனுஷனுக்கு கூட ஒரு ஐக்கியூ வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா, அது புத்தி சுவாதீனம் அல்லாதவர் அல்ல, நல்ல புத்தி நிலை உள்ள ஒரு நபர், மனநலம் பாதிக்கப்பட்டவரோ அல்லது தன்னிலை மறந்தவரோ இல்லை அப்படின்னா அந்த ஒரு நபர் நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா மிதுனம் அப்படிங்கிற ஒரு பாவகம் இருக்கிற வரைக்கும் யாருமே, ஆறறிவு படைத்த எவருமே தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது. தெரிஞ்சு தான் செய்வாங்க. தெரிஞ்சு தான் 9ஆம் பாவமான ஒரு குருவாக மாறுது, அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாறுது, தர்மத்தை ஃபாலோ பண்ணுறது, நியாயத்தை கடைப்பிடிக்கிறது, அதெல்லாமும் பண்ணுவாங்க. முக்தி மோட்சத்தை நோக்கி, எலிவேஷன் நோக்கி, சால்வேஷனை நோக்கி போகிற எஃபர்ட்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. கடல் கடந்து போய் பிரயாணம் பண்ணுவாங்க. எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி அவங்க உயர்வாங்க. ஆனால் அந்த சுயமுயற்சியால் தான் கம்பிக்கு பின்னால் போய் நிற்கிறது, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறது, கோமாவில் போய் விழுகிறது, மனநலம் பாதிக்கப்படுறது, தர்ம ஒழுக்கத்தை மீறுறது, தர்மத்துக்கு புறம்பான ஒழுக்கத்துக்கு புறம்பான பாரம்பரிய பண்பாட்டுக்கு எதிரான விஷயங்கள் எல்லாம் செய்கிறது, அந்த 9ஐயும் 12ஐயும் தவற இயக்கிறது. அப்போது யார் என்ற நிறைய பேர் சின்னதுலேருந்தே சொல்லுவேன், சாரி கேட்கக்கூடாது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்ட விஷயம். சாரின்னு ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்குன்னா சொல்லலாமே தவிர தெரியாமல் பண்ணிட்டேன்னு நம்ம சொல்லவே முடியாது. சாரி கேட்கறது என்னென்னு நான் மன்னிச்சிருந்தான், ஐ டிட் அன்னோயிங்லின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது, தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு கான்ஷியஸ் இருக்குது, உங்களுக்கு புத்தி இருக்குன்னா நீங்கள் தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது. 3ஆம் பாவங்கிறது தன்னுடைய சொந்த முயற்சி. 3ஆம் பாவம் தான் மாஸ்டர்பேஷன். ஏன்னா கைகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மாஸ்டர்பேஷன் அது மூலமாக தன்னுடைய விந்தையை வெளியே அனுப்புறது 12ஆம் பாவம் இயக்கிடுவாங்க. ஸோ அந்த 3 வலுத்துச்சு அப்படின்னா தன் கையே தனக்கு உதவி, தன் வாயே தனக்கு உதவி, தன் முயற்சிகளே தனக்கு உதவி. 3ஆம் பாவம் வலுத்தவர்கள் இன்னொருத்தருடைய உதவியை எந்த விதத்திலையும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 3 வலுத்து கிடக்கு. அது எப்படி வலுத்துருக்கு அப்படின்னா என்னோட 3ஆம் அதிபதி காலபுருஷோட ஒரிஜினல் 3ஆம் அதிபதியான மிதுனத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. அது எங்கே போய் உட்கார்ந்துருக்கு? காலபுருஷோட ஒரிஜினல் லக்னாதிபதி அஷ்டமாதிபதியான செவ்வாட நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, என் வாழ்க்கையில் நடக்க போகிற எப்பேற்பட்ட உயர்வுக்கும் எப்பேற்பட்ட தாழ்வுக்கும் என்னுடைய முயற்சியும் என்னுடைய கம்யூனிகேஷனும் என்னுடைய எஃபர்ட்ஸ் மட்டுமே முதல் காரணமாக இருக்கும். அந்த மிதுனத்தை நம்ம எவ்வளோ கவனமாக ஹேண்டில் பண்ணணும்.
ரொம்ப அசால்ட்டாக நம்ம நினச்சிட்டு இருப்போம். மிதுனம் இரட்டைத்தன்மை, அவங்கெல்லாம் ஒன்றுக்கு மேலே வச்சுருப்பாங்க அப்படின்னெல்லாம் நம்ம மிதுனத்தை ரொம்ப கிண்டலடிச்சு பேசுவோம். ஏன்னா சினிமாவில் வர அந்த ரெட்டை பிபி ஊதிட்டு இருக்கிற அந்த பப்பீஸ் பார்த்திங்கன்னா, அந்த 2 குழந்தைங்க பப்பீஸ் தான் வாயில், அந்த 2 குட்டி குழந்தைங்க கிட்ஸு, அது மிதுனம் தான், ஜெமினி தான். நம்ம அந்த சினிமாவில் பார்த்துருப்போம் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸுக்கு. இரட்டைத்தன்மை கொண்டது தான். ஆனால் மல்டி டாஸ்கிங், ஒரே நேரத்தில் 10 விரல்களை கொண்டு 10 செயல்கள் செய்ய முடியும் ஜெமினியால். அந்த 3ஆம் வளர்த்தனால தான் நான் மல்டி டாஸ்கில் ஈடுபட்டுருக்கேன். ஒரு பக்கம் கேட்ரிங், ஒரு பக்கம் ஆஸ்ட்ராலஜி, ஒரு பக்கம் அனிமல் ரெஸ்கியூ, ஒரு பக்கம் அன்னதானம். ஸோ இந்த எல்லா பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஒரு ஆஸ்ட்ராலஜி வீடியோஸு, இந்த எல்லா பக்கமும் என்னோடய எனர்ஜி டைவர்ட்டாகி ஸ்கேட்டர் ஆகிறதுக்கு காரணம் என்னுடைய 3ஆம் பாவனை முயற்சி ஸ்தானம் காலபுருஷோட ஒரிஜினல் 3ஆம் பாவத்தில் போய் உட்கார்ந்தது தான். நான் ஜெமினி நிறைய விதத்தில் பாசிட்டிவாக தான் 99.99% பாசிட்டிவ் ஆக்கியிருக்கேன். ஆனால் 1% படு தவறாக வாழ்க்கையில் ஒரு முறை இயக்குனேன். அது என் வாழ்க்கையில் அதில் பாதாளத்தில் கொண்டு போய் என்னை தள்ளிச்சு. அதை நான் ரெக்டிஃபை பண்ணி ரெக்கவர் பண்ணிவிட்டு நான் மேலே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் எனக்கு எடுத்துச்சு. ஆனால் அதுதான் நல்லா இப்போ ஒரு அடி தான். அந்த 2வது அடி நான் வாழ்க்கையில் வாங்கவே மாட்டேன். அதே தப்பை திருப்பி செய்யவே மாட்டேன். புது தப்பு ரிடிகுலஸாக வேணால் செய்வேன் தவிர செஞ்ச தப்பை திருப்பி செய்ய மாட்டேன். ஸோ ஜெமினி பாசிட்டிவாக இயங்கணும் அப்படின்னா வாட்ச் யுவர் கம்யூனிகேஷன். என்ன பேசுகிறீங்க, என்ன கேட்குறீங்க, என்ன பார்க்குறீங்க, நீங்கள் என்ன பகிர்றீங்க, இதில் ரொம்ப முக்கிய அவசியம். எதெல்லாம் பகிர்ந்தா மற்றவர்களுக்கு நன்மை ஏற்படுமோ, மற்றவர்களுக்கு ஆதாயம் ஏற்படுமோ, ஒன்றா நமக்கு ஆதாயம் ஏற்படணும், இல்லை மற்றவர்களுக்கு ஆதாயம் ஏற்படணும். நமக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்காக மற்றவங்களை டேமேஜ் பண்ணவும் கூடாது, மற்றவங்களை டேமேஜ் பண்ணி அதில் சுகத்தை காணவும் கூடாது. ஜெமினி உங்கள் ஜாதகத்தில் 0 ஆயிரும். எழுதி வச்சுக்கோங்க, 0 ஆயிரும். பாசிட்டிவாக வேலை பண்ணாது. அடுத்தது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, உங்களை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் எப்படி வெளிப்படுத்திக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக வெளிப்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு ஜெமினி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு மல்டி டாஸ்கிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கீங்களோ, உங்களோட கான்ஷியஸ் ஜெமினி இன்டெலிஜென்ஸ், எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துகிறீங்களோ, உங்கள் ஐக்கியூ பயன்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு ஜெமினி பாசிட்டிவாக வேலை பண்ணும். அப்போ யாரெல்லாம் வதந்தி பரப்புறீங்களோ, யாரெல்லாம் காசிப் பண்ணுறீங்களோ, அதை பொருளை பேசுகிறீங்களோ, யாரெல்லாம் வேண்டாதெல்லாம் பகிர்றீங்களோ, அவங்க எல்லாம் ஜெமினியை கேடலையும் கேடான விதத்தில் ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நான் அஸ்ட்ராலஜி ஃபீல்டுக்குள்ளே வரும்போதெல்லாம் உங்களுக்கு தெரியல, எல்லா ஃபீல்ட்லேயும் வதந்திகள் இருக்குல்ல, ப்ளஸ் மைனஸ் இருக்குல்ல. சில ஜோசியர்களை பற்றி கசகசகசகசன்லாம் எனக்கே வாட்ஸ்அப்பில் வரும். கிண்டலடிச்சு போடுவாங்க. ஒரே வார்த்தை, நண்பா இன்றைக்கி நீங்கள் அவரை கழுவி ஊற்றுறீங்க, நம்ம அவங்கள கழுவி ஊற்றுறோம், நாளைக்கு நம்மளை வேற ஒருத்தன் கழுவி ஊற்றிட்டு இருப்பான். அதனால் இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இதை தயவுசெய்து எனக்கு பகிராதீங்க, இதை வேறு யாருக்குமே பகிராதீங்க. அவங்க அது என்ன எண்ணத்தில் அவங்க ஒரு போஸ்ட் போட்டாங்களோ அந்த போஸ்ட்டை நீங்கள் போய் கிண்டல் வச்சுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு. ஸோ அந்த ஜெமினி அப்படிங்கிறது நம்ம பகிரும் விஷயம். நம்ம வாட்ஸ்அப்பில் என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸில் யாருக்காவது இது பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா, நம்ம ஃபேஸ்புக்கில் போடுற போஸ்ட்டால் யாருக்காவது ஒரு விதத்தில் பணத்தாலேயோ மனதாலேயோ உணர்வுகளாலேயோ எண்ணங்களாலேயோ ஒரு எழுச்சி விட்டக்கூடிய ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு பாசிட்டிவ் ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய இருக்கா. சில ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா இளவு மட்டும்தான் அந்த ஸ்டேட்டஸில் இருக்கும். எப்போ பாரு வாழ்க்கையில் தோற்று போனதை பற்றியே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயின்னு வைப்பாங்க. இதெல்லாம் என்னென்னா தன்னையும் டிமோட்டிவேட் பண்ணி தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு டிமோட்டிவேட் பண்ணி ஜெமினியை நெகட்டிவ் ஆக்டிவேட் பண்ணுறவங்க. சிலர்லாம் பார்த்திங்கன்னா காதல் தோல்வி ஸ்டேட்டஸாகவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அழுதுபடி ஒப்பாரி வச்ச ஸ்டேட்டஸாகவே வச்சுட்டு இருப்பாங்க. அதுவும் ஜெமினி எக்ஸ்ட்ரீம் மைனஸாக ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ என்ன பகிர்றோம், எதை பேசுகிறோம், எதை பற்றி பேசுகிறோம், யாருக்கிட்ட எதை பற்றி பேசுகிறோம், என்ன பகிர்றோம், என்ன காசிப் பண்ணுறோம், என்ன ஷேர் பண்ணுறோம், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்ல விஷயங்களை பகிர்றீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்களை பற்றின நல்லவைகளை பகிர்றீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை தீய விஷயத்தையும் அசிங்கத்தையும் பகிராமல் இருக்கீங்களோ அவ்வளோக்கு அளவு உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை மட்டுமே கொடுக்கும். ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்கலாம். அந்த வார்னிங் மெசேஜ் கூட எப்படி இருக்கணும்னா ஆக்கப்பூர்வமாக அதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா ப்ரெசென்ட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆக்கப்பூர்வமாக ப்ரெசென்ட் பண்ண, ஒருத்தனை போட்டு சேர்த்த மூஞ்சியில் வாரி அடித்து பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் பண்ணலாத இந்த வாழ்க்கை இப்படி நாசமாக போச்சுன்னு பகிரக்கூடாது. இந்த மாதிரிலாம் செஞ்சால் இந்த மாதிரி தான் விளைவுகள் ஏற்படும், அதனால் நண்பர்களே இதெல்லாம் செய்யக்கூடாது, நான் மக்களே உஷார் அப்படின்னு போடுறதுக்கு காரணம் இது மாதிரிலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, இப்படியெல்லாம் நடந்துக்கோங்கன்னு சொல்லும்போது அந்த மக்களே உஷாருங்கிற வார்த்தையவே போடுவேன். அங்கே நான் போடுறேன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பகிரங்கமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னு அர்த்தம். என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸில் தெரியும். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் மற்றவங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்தாலே, நம்மளை பாசிட்டிவாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணாலே, நம்மளோட கம்யூனிகேஷன் அவுட்புட் யூனிட் கம்ப்யூட்டரில் CPU இன்புட் அவுட்புட் டிவைஸ்லாம் இருக்குல்ல, அந்த அவுட்புட் டிவைஸை நம்ம உடம்புல பாசிட்டிவாக இயக்கினாலே, நம்மளை சுற்றி இருக்கிற கேஜெட்ஸை ரொம்ப பாசிட்டிவாக பயன்படுத்தினாலே ஜெமினி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிரும். கேஜெட்ஸ் ஜெமினி, ஏன்னா அதுவும் பரப்புற விஷயம் தானே, அவுட்புட்டு தானே.
அதை எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறீங்களோ, ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக மட்டும் பயன்படுத்துகிறீங்களோ, கேட்ஜெட்ஸை வச்சு ரம்மி ஆடுறேன், அந்த கேம் ஆடுறேன், கிரிப்டோ ஆடுறேன், அதை ஆடுறேன், இது ஆடுறவங்களெல்லாம் கோமணத்தை கூட உருவிடும் மிருகசீரிஷ நட்சத்திரம். பி கேர்ஃபுல் மக்களே. ஜெமினி ரொம்ப அசால்ட்டான ராசியை எடுக்க வேண்டாம். அஷ்டமத்தை விட டேஞ்சரஸ் ராசி ஜெமினி தான். ஒரு ஜாதகத்தில் விபத்து நடக்கணும் அப்படின்னா மிதுனம் இயங்கியிருக்கணும். கண்டம் வரணும் அப்படின்னா ரிஷபம் இயங்கியிருக்கணும், சுக்கிரன் இயங்கியிருக்கணும். சுக்கிரன் இல்லாமல் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் மார்க்கமே வராது. மிதுனம் இல்லாமல் ஒருத்தருக்கு விபத்தே நடக்காது. 3ஆம் பாவம் இயங்காமல் ஒருத்தருக்கு விபத்து நடக்காது. ஏன்னா 3ங்கிறது பிரயாணம். நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸ், நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அடிகள், அந்த அடிகளை தப்பாக எடுத்து வச்சா வாழ்க்கையை புரட்சிப்படக்கூடிய அஷ்டமாதிபதி லக்னாதிபதி வேலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கோமாவில் கொண்டு போய் அட்மிட் பண்ண வச்சிடும். 3ஆம் பாவம் விபத்தை கொடுத்துரும். அது எதனால? நம்மளோட குருத்தனமான மூமெண்ட்ஸால், குருத்தனமான நடவடிக்கைகளால். ஸோ ஜெமினி பாசிட்டிவாக இயங்கணும் அப்படின்னா என்ன பேசுகிறீங்க, என்ன பகிர்றீங்க, என்ன பார்க்குறீங்க, என்ன கேட்குறீங்க, உங்களை எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்க, உங்களோட முயற்சிகளை எப்படி எடுத்து வைக்கிறீங்க, இதை கவனிச்சிங்கன்னாலே ஜெமினி 100% பாசிட்டிவாக இயங்கும். மிக்க மிக்க நன்றி. யாமி ஃபவுண்டேஷனில், யாமி ஃபார் அனிமல்ஸில் ரொம்ப 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 இன்வால்வ் ஆகிட்டு அதீதமான அளவில் உள்ள காலை வச்சுட்டனால தான் என்னால் வீடியோஸில் முன்ன போல் வர முடியறதில்ல. ஆனாலும் நான் என்னோடய கிளைண்ட்ஸ் இன்னும் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோடய ஜாதகங்கள் ஆஸ் யூஷுவல் போயிட்டு தான் இருக்குது. அன்றைக்கி எப்படி பார்த்துருக்கணும் அதே மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். என்னோடய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான அவகாசம், அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு அமைய மாட்டேங்குது. ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு கால்ஸ் வரும், ஏதோ ஒரு வலியோ வேதனையோ பார்த்து மனசு சங்கடப்படும். அதுக்கப்புறம் எனக்கு அதை பாசிட்டிவாக மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கேப் எடுக்கிறேன். அந்த கேப் எடுத்து நான் வீடியோ போடலாங்கும்போது புதுசாக ஏதோ ஒரு வில்லங்கம் வந்துடும். ஸோ அதனால தான் மக்களே, மற்றபடி உங்கள் விட்டு நான் தள்ளியெல்லாம் இல்லை. உள்ளுக்குள்ள ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய விஷயங்களை டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு பேசாமல் கம்ப்ளீட் பண்ணாமல் சீரீஸ் நிற்கிதே, நட்சத்திர சீரீஸே இன்னும் முடியலையே, எஜுகேஷன் சீரீஸ் முடியலையே அப்படின்னுலாம் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். விரைவில் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எனக்கு சவுண்டாக யாமி அனிமல்ஸுக்கு கிடைக்கட்டும், அன்னதான் இதுக்கு கிடைக்கட்டும். பார்த்தீங்களா, தொண்டை ஜெமினி நல்ல ஒரு சப்போர்ட்டை இறைவன் எனக்கு அனுப்பி தரட்டும். கொஞ்சம் அதில் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிட்டு ஆஸ்ட்ராலஜிக்குள்ளே திருப்பி நான் உங்களுக்கு சவுண்டாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். நான் நிறைய பகிர வேண்டியது நான் லட்சக்கணக்கில் உள்ள அமுத்தி வச்சுருக்கேன். வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு அவகாசம் இல்லாததால் நிச்சயமாக நான் சரி பண்ணிக்கிறேன். உங்களோட பழையபடி நான் காண்டாக்டில் வருவேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லா நலங்களையும் வளங்களையும் பெற்று நல்ல தேகதிடத்தோட சகல சௌபாகியங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நபரும் மென்மேலும் உயர் நிலைகளை அடையிறதுக்கு குருவர்களும் இறையர்களும் என்றைக்கும் துணை நிற்கட்டும். லவ் யூ ஆல். grow more in all aspects. grow more compassionate. ஜீவகாருண்யம் மட்டும்தான் மோட்சத்தின் ஒரே திறவுகோல். லவ் ஆல், சர்வ் ஆல். Astro Vrunda again from Coimbatore.